செய்தி. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரி சென்னை எழும்பூரில் நடைபெறும் போராட்டம், அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். சுபா வணக்கம். இன்றைய தினம் சென்னை எழும்பூரிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது தற்போது அமலில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டுமானால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் எந்தெந்த சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமுதாயங்களுக்கெல்லாம் உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற நோக்கத்திலே தமிழக அரசு மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என்று அன்புமணி தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் திமுக தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் பாமக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. சமூக நீதியின்பால் அக்கறை கொண்ட அனைத்து கட்சிகளும் இந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் புறக்கணிப்பு செய்திருக்கின்றன. அதே போல அதிமுக கூட்டணியிலே விரைவில் பாமக இணையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதிமுகவும் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்கவில்லை. அதே போல புதிதாக கட்சி இருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம், அவர்களும் இன்றைய போராட்டத்திலே பங்கெடுக்கவில்லை. அதே நேரத்திலே மற்ற கட்சிகள், அதாவது பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட தமிழக பகுஜன் சமாஜ் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று அந்த கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் தெலுங்கானா, பீகார் போன்ற மாநிலங்களிலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பல்வேறு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தமிழ்நாட்டிலும் இன்னும் இடஒதுக்கீட்டை முழுமையாக அனுபவிக்காத பல சாதியினர் இருக்கிறார்கள். அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மேலெழும்பி வர வேண்டுமானால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும். எனவே தமிழக அரசு அந்த சாதிவாரி சர்வே கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று இந்த போராட்டத்தை பாமக நடத்துகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.